யாராவது உங்களை மிரட்டினாங்களாம் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஏன் தெரியல? படிச்சவங்களே வந்துட்டு எனக்கு 10 லட்சம் போச்சு, 20 லட்சம் போச்சு, 1 கோடி போச்சு, 5 கோடி ரூபா போச்சு. சார் இது வந்து பியூர் அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே நான் இந்த வீடியோ வெளியிடுகிறேன். அதாவது இந்தியா முழுக்க, ஏன் வெளிநாட்டில் கூட இருக்கலாம் ஒரு வேளை, நமக்கு தெரியாது. ஆனால் இந்தியா முழுக்க என்னென்னா வந்து ஒரு ஃபோன் ஒன்று வரும் நிறைய பேருக்கு. சார் நீங்கள் வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த கொரியர் நீங்கள் அதை அமைச்சிருக்கீங்க, இல்லை உங்கள் ஆதார் கார்டை வச்சு இந்த ஃபோன் நம்பர் வாங்கி அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்தோடனே உடனே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுவார். நீங்கள் அரெஸ்ட்டில் இருக்கிறீங்க, அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, இந்த தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பு. நமக்கு பக்குன்னு ஆகும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இல்லை சார் நீங்கள் பாம்பேல இருந்தியோ, பாம்பேல நான் லைஃப்லேயே போனது கிடையாது, நீனே பாம்பே பற்றி சார் நீங்கள் போனது கிடையாது சார், ஆனால் உங்கள் டாக்குமெண்ட் இங்கே வந்திருக்கு சார். அதுக்கு அவர் சூப்பராக கேட்பாரு. எப்படி தெரியுமா? கண்டிப்பாக நம்ம செஞ்சுருப்போம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த கேள்விக்கு அதுனா சார் உங்கள் ஆதார் கார்டையோ பேன் கார்டையோ நீங்கள் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்களா? கொடுக்காம இருப்போம் நம்ம, எங்கேயாவது இடத்துல கொடுத்துருப்போம்ல. அதுக்கு அவனுக்கு தெரியும் கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சதுனால தான் அந்த கேள்வியே கேட்குறேன். ஏன்னா யாராவது கொடுக்காம இருந்திருப்பாங்களா? ஆமாம் சார் கொடுத்தோம் சார். போன தடவை ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம், அங்கே வந்து ஐடி கார்டு கேட்டாங்க கொடுத்தோம். பிரச்சனை அங்கே தான் இருக்குது. அங்கே யாரோ உங்களோட காப்பியை ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு அதை வந்து பாம்பேயில் எடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு இங்கே ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதோ கொரியரில் போச்சு, அது உங்கள் அட்ரஸ் தான் இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அத்தனையும் ஃப்ராட். ஒன்று வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டே ஃபோனில் யாராவது உங்களை மிரட்டினாங்களாம் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஏன் தெரியல? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மிரட்டுறவன் வந்துட்டு ஃபோனில் மிரட்ட வேணும். ஃபோனில் மிரட்டினான்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்? அவன் தன்னை காமித்து கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா அவனே ஹிடனில் இருக்கான், மறைஞ்சிருக்கான். நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிட்டே இருங்க, வந்து பேசிட்டு சரி. எனக்கு அந்த மாதிரி ஃபோன் வந்து அப்போ நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் உங்களுக்கு ஃபோன் வந்தால் என்ன சார்? எனக்கு எவ்வளோ தூரம் ஃபோன் வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன். அப்படிங்களா? ரைட், ஓகே. அப்படியா? ஆமாம் சார், என் ஃபோன் நம்பர் தான் சார். அப்படியா சார்? ஐயோ என்ன சார் பண்ணுறதுன்னு 1 மணி நேரம் நான் பேசுவேன், கெஞ்சுவேன். எனக்கு வந்து கட்சியில் அவன் வந்து போலீஸ் சரி ஓகே, நீ என்ன பண்ணு, இவனுக்கு பணம் அனுப்பு, நான் பார்த்து பேசி வந்து ஃபைசல் பண்ணிடுறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படியா சார் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் சிரிப்பேன், நான் எதுக்கிட உனக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு. அவன் 1 மணி நேரமாக அவன் நினச்சின்னு இருப்பான். நல்ல ஒரு பெரிய ஒரு மசாலா தடவுன்னு ஒரு ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு, பிரியாணி நீ போட்டலாம்னு நினச்சி என்ன பண்ணோம், இவங்ககிட்ட மேக்ஸிமம் கறந்துடலாம்னு நினைப்பேன். நான் ஒரு மணி நேரம் பொறுத்து நான் ஃபுல்லாக சிரிப்பேன். உனக்கு நான் பணத்தையும் அனுப்ப மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், போடா எங்கேயாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ தான் அவனுக்கு பக்குனா. எதுக்கு நான் சொல்லலாம், இப்போ என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்ல வரல உங்களை. கண்டிப்பாக யாராவது உங்கள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, இதை பண்ணிங்க, நீங்கள் செய்யாத ஒன்றுனா செஞ்சுருந்தீங்கன்னா அது டேஞ்சர், அதை பார்த்துக்கோங்க. செய்யாத ஒன்று வந்து நீங்கள் அப்படி பண்ணி பாம்பேல பண்ணி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஒன்று வச்சுக்கோங்க, சட்டம் தெளிவாக இருக்குது. நீங்கள் இன்னோசென்ட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்டே கிடையாது. ஃபோன் பண்ணிட்டு சார் நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, வீட்லேயே இருக்கணும், வீடியோ ஆன் பண்ணி வைங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, எதெல்லாம் போட்டு குழப்பி எடுத்துருவாங்க. இதில் வந்து பயம் என்ன ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கு சார். ஆமாம், அவங்க கேட்டால் சிபிஐனோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்னுவாங்க, ஐபி அப்படின்வாங்க, அப்புறம் கிரிமினல் ஏதோ ஒன்று, ஆன்டி கரப்ஷன் பியூரோ ஏதோ ஒன்று, இஷ்டத்துக்கு பேர் அவங்கள போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார், உங்கள் பேர் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இன்டர்நேஷனலாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இங்கே இல்லை அமெரிக்கா வரைக்கும் பிரச்சனை போயிருக்கு, இன்டர்போல் வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி வரதுக்கு ரெடியாக இருக்காங்க, நீங்கள் ஓன்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அரெஸ்ட் பண்ண அப்படின்னு. என்ன சார் அரெஸ்ட் பண்ணு சார், நான் வீட்டில் தான் உட்காந்து நான் வந்து அரெஸ்ட் பண்ணுவேன், நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி 2 தடவை சொன்ன டப்புன்னு லைனை கட் பண்ணிட்டான். அது சரி, தெரிஞ்சு போச்சு, இவங்ககிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான விஷயம் வந்து யாராவது நம்மளை மிரட்டினா தைரியமாக இருக்க வேண்டியது. இல்லை பயமாக இருக்குதுன்னா உடனே பக்கத்தில் இருக்க யார்கிட்ட உடனே சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறையா படித்தவங்களே வந்துட்டு எனக்கு 10 லட்சம் போச்சு, 20 லட்சம் போச்சு, 1 கோடி போச்சு, 5 கோடி ரூபா போச்சு, பணத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் கேட்குது. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இதை பற்றி விலாவாரியாக வந்து இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் போய், இந்த மாதிரி எதையுமே கிடையாது, பிரச்சனை கிடையாது, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி 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 எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க, எவ்வளோ இது போட்டிருக்காங்க. அப்படி அதையும் மீறி நம்ம வந்து இதை நம்புகிறோம் அப்படின்னா எனக்கு அதோட லாஜிக்கே எனக்கு புரியல. ஓகே, அட்லீஸ்ட் என்னோட கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி, இந்த சமுதாயத்துக்கு என்னுடைய பங்களிப்பு யூடியூப் மூலமாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எந்த ஃபோனும் யாருக்கு வந்தாலும் தயவு செஞ்சு உடனே காவல் நிலையத்துக்கு அறிவிங்க. அவங்க பார்த்தவங்க மாட்டாங்க. போலீஸ்காரங்க இருக்காங்களே, உடம்பு ஃபுல்லாக மூளை,
சின்ன லைட்டாக ஸ்பார்க் இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க எங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அழகாக அவங்கள எக்ஸ்பீரியன்ஸை க்ளீனாக கண்டுபிடிச்சாங்க இவன் தான் பண்ணுறாங்க இவன் தான் பண்ணுறாங்க இவன் தான் பண்ணுறாங்க க்ளீனாக தெரியும் போலீஸ் கிட்ட தப்பிக்கவே உண்டு அந்த தைரியம் நம்ம போலீஸை போய் சார் இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு இவன் இருந்தாலும் மிரட்டுறான்னு சொல்லி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம தைரியம் ஓ அப்படியா சைபர் கிரைமில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க மற்ற நாங்கள் பார்த்துக்கோம் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு யாரை பிடிக்கணுமோ கரெக்டாக பிடிச்சோம் ஒரு பைசா யாருக்குமே அனுப்பாதீங்க தேவையே இல்லாத வேலை பயமாக இருக்குது எடுக்காதீங்களே நான் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது தைரியமான ஆள்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு அவர் மற்றதை பார்த்துப்பார் புரியுதா அதனால் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு ஃபோனில் வந்து மிரட்டுறது நீங்கள் ஃப்ராடு பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறது கொரியர் வந்திருக்கு அதில் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறது இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிவிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்மக்லிங் ஏதோ பண்ணுறாங்க சார் அப்படி இப்படின்னு சொல்கிறது இல்லை எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே ஃப்ராட் அது அநேகமாக அந்த கால்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கேயோ தாய்லாண்டோ கம்போடியாவோ இல்லை லாவோஸ்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்தோ வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் உண்மைலாம் எனக்கு தெரியாது ஆனால் ஃபாரின்லேருந்து இங்கேருந்து வருது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி கால் வந்துன்னா தயவு செஞ்சு போலீஸ்க்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்க இல்லை கால் அட்டன் பண்ணாதீங்க அட்டன் பண்ண தைரியமாக பேசுங்க என்ன எனக்கு ஒன்றும் ஆகாது வெளிப்படையாக சொல்ல ஒன்றுமே ஆகாது நீ பேசி சிரிச்சு பேசுங்க 10 நிமிஷம் சிரிச்சு பேசலாம் அவனே விட்டு போயிடும் இந்த ஆளுக்கிட்ட வேலைக்கு ஆகாது ஏன்னா சிரிச்சு பேசுனா பயப்பட மாட்டேங்கிறானே அப்படின்னு அவனே விட்டு போயிடும் ஓகேங்களா தயவு செஞ்சு தைரியமாக இருங்க யாரும் நம்மளை மிரட்ட முடியாது நீங்கள் அடிபணிஞ்சாதான் அவன் மிரட்டும் நீங்கள் அடிபணியாமல் தைரியமாக இருந்து பாருங்க ஒன்றுமே பண்ண மாட்டோம் ஓகேங்களா சார் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலோ இல்லை கிளாரிஃபிகேஷன் இல்லை மெசேஜ் கால் போடுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்